தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் அதை சிறப்பாக கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக பழையன கழிந்து புதியன புகுதலை உணர்த்த கொண்டாடப்படும் போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்க வேண்டாம் என அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. போகி பண்டிகையின் போது டயர், டியூப் உள்ளிட்டவற்றை மக்கள் எரிக்கின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் மாசடைவதாக தெரிவித்துள்ள அரசு, போகி பண்டிகையின் போது டயர், பிளாஸ்டிக் டியூப்களை எரிக்க வேண்டாம் என்றும் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பயணிக்க இதுவரை ஆம்னி பேருந்துகளில் 1,40,000 பேர் முன்பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் 13ஆம் தேதி வரை இந்த முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக கட்டணம் உள்ளிட்ட புகார்களை இணையத்தின் வாயிலாக தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரியார் விவகாரத்தில் சீமானுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அமைதியை சீர்குலைக்க நினைத்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்திருக்கிறார். மானமும் அறிவும் இருப்பவர்கள் பெரியாரை இழிவாக பேச மாட்டார்கள் என்று கூறிய அவர், யாருக்கோ ஏஜென்ட்டாக இருக்கும் சில தற்குறிகள் இங்கே அரசியல் செய்ய முயல்வதாகவும், தமிழகத்தை ஏன் பெரியார் மண் என்கிறோம் என்பது சில மண்ணாந்தைகளுக்கு புரியாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்திருக்கிறார். பெரியார் குறித்து இழிவாக பேசிய புகாரில் சீமான் மீது 11 மாவட்டங்களில் இதுவரை 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திக, தபேதிக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் அளித்த புகார்களின் அடிப்படையில் கடலூர், தென்காசி, சேலம், மதுரை, நெல்லை, திண்டுக்கல், கரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேவேளையில் பெரியார் குறித்து சீமான் இழிவாக பேசியதை கண்டித்து சோசியல் மீடியாக்களில் கண்டனங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற கேள்வியை அதிமுகவினர் எழுப்பி ஆளும் திமுகவினருக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் அது தொடர்பான பேட்சுகளையும் கருப்பு சட்டையையும் அணிந்து சட்டமன்றத்தில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் அண்ணா நகர் சிறுமி வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சதீஷ் படத்துடன் திமுகவினர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். அந்த படத்தில் இவர்தான் அந்த சார் என்ற வாசகத்தையும் குறிப்பிட்டிருந்தனர். இதனால் சட்டப்பேரவை வளாகம் தொடர்ந்து பரபரப்பாக காணப்பட்டது. சென்னையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின், இந்தி தேசிய மொழி அல்ல என அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டது சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அஸ்வின் மொழிகள் குறித்து பேசி வந்தபோது தமிழ் மொழியை குறிப்பிட்டார். அரங்கமே அதிர்ந்தது. ஆனால் ஹிந்தி மொழியை குறிப்பிடும்போது அரங்கம் அசைவின்றி காணப்பட்டது. அப்பொழுது ஹிந்தி தேசிய மொழி அல்ல என்றும் அலுவல் மொழி என்றும் அஸ்வின் குறிப்பிட்டார். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்கான இலவச டோக்கன்கள் வழங்கப்பட்ட போது ஏற்பட்ட நெரிசலில் காயமடைந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்கு பிறகு இன்று சுவாமி தரிசனம் செய்தனர். காயமடைந்த இவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் திருப்பதி ஊழியர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அழைத்து வந்தனர். தரிசனத்திற்கு பிறகு ஆந்திர முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் திருப்பதி நிர்வாகத்திற்கும் அந்த பக்தர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.